சென்னையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பெரும் பிரச்சனையாக நீண்டு வருகிறது மின்சார தாக்குதல். ஷெனாய் நகரில் சாலையில் தேங்கியிருந்த தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்து இளம்பெண் ஒருவர் சற்று முன்பாக உயிரிழந்தார். இது குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். அமிர்தகரை அடுத்த ஷெனாய் நகர் பாரதிபுரம் பகுதியில் சாலையில் தேங்கியிருந்த மழை நீரில் மின்சாரம் பாய்ந்து இதே பகுதியை சேர்ந்த செண்பக தேவி என்ற பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக இந்த பெண் இங்கு உயிரிழந்திருக்கிறார். இதுவரை அந்த பிரேதத்தை யாரும் இங்கே எடுக்க வரவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக அமிர்தகரை போலீசார் இங்கு வந்து விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த பகுதியில் மழை நீர் ஒரு வாரமாக தேங்கியிருப்பதாக இப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான தெருவிளக்கில் மின்கசிவு ஏற்பட்டிருந்ததால் அந்த மின்கசிவு ஏற்பட்டு இந்த மழை நீரில் மின்சாரம் பாய்ந்து இந்த பெண் உயிரிழந்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மின்கசிவு ஏற்கனவே ஏற்பட்டிருந்ததாகவும் 2 நாய்கள் அந்த மின்கசிவு ஏற்பட்டு இறந்திருப்பதாகவும் இது தொடர்பாக மின்சார வாரியத்திற்கும் மாநகராட்சிக்கும் இப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த துயர சம்பவம் நேர்ந்திருப்பதாக இப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் மணிகண்டன்.